அவனுக்கு துணையாக நான் காயாக அவதரிக்க போதே என்று
நான் உணர்ச்சியை பகவான் தான் குறையாக வந்திருக்கிறான் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்காக நான் உணர்ச்சி அந்த சம்பவங்களைத்தான் கிருஷ்ணன் ஈகை என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கிறவர்கள் நான் நாராயணன் பாராயணன் எப்படி செய்யும் என்பதனால் ஈகை விளையாடுகிற பொழுது அந்த 1000 ஈகிலே 1 2 16,000 கோடியச்சரிகள் இருக்கு. அந்த 16,000 வீட்டுக்கு சென்று நான் வெண்ணியை வாரி வாரி புஷ்பிப்பதில் நடக்கும். அப்படி வெளியே உண்ட வாயினால் ஈகை இருக்கின்ற மண்ணையும் வாரி உண்ணினேன். அப்படி உண்டபோது என் அண்ணன் பலராமன் ஓடிக்கின்ற அசையை தாயிடத்திலே கண்ணன் மண்ணையாரி புசிக்கிறான் என்று சொல்ல அவர் ஓய்வு என்னை அடித்து கண்டித்து இந்த ஒரு நுட்பம். ஒரு குழந்தையை தாய்மொழியை வளர்க்க வேண்டுமானால் கண்டித்து வளர்க்க வேண்டும். தைரியராட்சியம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் பிள்ளை கற்றுவிடும் என்ற ஒரு உதாரணம். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அசோதை கண்ணனாகியை அடிக்கிறார். பாட்டு கற்றது பிள்ளை என்று சொல்வார்கள். தைரியராட்சியம் பார்த்தா நம்ம பிள்ளை கற்றுடும். எதற்கு பண்ணுவதுனா படாமல் வைக்கணும். அப்படி அடித்துத்தான் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதை மக்கள் கொண்டு வர வேண்டும் என்ற தாயை அசோதை தாய் அங்கே என்னை அடித்து கண்டித்து வளர்த்தார்கள். அப்படி கண்டித்து வாயை பொருளாய் ஏன் மண்ணை புசிக்கிறாய் என்று அவர்கள் கேட்கவது நான் ஆழ்ந்து வாயை திறந்து காண்பித்தபடி அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். ஏன் இந்த உலகத்திலேயே என்னை வைத்துக்கொள் கண்டவர்கள் மயங்கி விழுந்தவனை நான் என் மழையை நானே இவர்கள் மயக்கம் தெரிந்து எழுதியிருக்கிற பொழுது கண்டதை நாம் கண்ணனாக இவர்கள் மறந்துவிட வேண்டும் என்று அவர்களுக்கு சமைச்சேன். உடைய அவர்கள் எழுதி எந்த நிலையே இல்லாது கண்ணா கண்ணா என்று அழைத்தார்கள். அதுபோல் நான் என்னை கண்ணனாக வந்திருக்கிறேன். அந்த காலமும் நேரமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்போது கிடைக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அம்மாவை கண்டேன். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அதிகமாக செய்ய நான் அயல்வாழ்வுக்கு வெளியேறிய அம்மா கம்சனை வடமண்டல வெளியிலே யார் இந்த சிறுமி என்று அவன் கேட்க உன் தன்னை தேவையை வைத்திருப்பது காது பொருள் என்று சொல்லி அவனை சமரிக்க அழைத்து சமராயுத்தம் செய்து அப்புறம் கம்சனை கொண்டு ஆயர்பாடியில் வந்தேன். ஒவ்வொரு நேரத்திலும் பலவிடங்களிலே அதனாலே மாயன் என்று எல்லோரும் சொல்வார்கள். அப்படி பல பேரில் இந்த மக்களால் சொல்லி வழங்கப்படுகிற ஒரு நேரத்தில் நான் வந்திருக்கிறேன். ஐயன், மூலன், அங்குல் சாசனம், அச்சுரன், உச்சிரன், பஞ்சாரன், பாண்டவர் கூதன், லட்சுமி கிரீடன், ஈராடி மோசன், கதர பாசன், ஆனந்த கிரண் அறிஞன், அநாத ரட்சகன், அரியானந்த கோடி, பிரம்மாண்ட நாயகன், பரமானந்தன்,
முருகன், வைகுண்டன், கோவிந்தன், பச்சை மன்னன், காரணன், பன்னீர் கச்சேரன், கமல் கண்ணன், ஜனார்தனன், கருணவாகனன், ராஜமத்தனன், காரிய நத்தனன், சேஷ சயனன், நாராயணன், பிரம்ம பாராயணன், ராமன், நந்தனந்தனன், மதுசூதனன், பரிபூரணன், சகோதரன், வெங்கடரமன், சங்கரன், ஸ்ரீதரன், துளசீதரன், தாமோதரன், ஸ்ரீராமன், சீதாமோதரன், மத்தியலட்சண ராஜாவதாரன், பாரபட்சன், பரமரியாமன், பரமேஸ்வரன், சந்திரசக்கரன், சரீஸ்வரன், கருணாகரன், ராஜா மனோகரன், ஸ்ரீரங்கன், ஆயிரங்கன், பாண்டிரங்கன், லோகநாயகன், சித்திய குருவன், புண்ணிய புருஷன், புருஷோத்தமன் சொல்லிக்கொண்டே போகிறார். இப்படி கணக்கு அடங்காத நாமதேவியை சொல்லி மக்களால் அடங்கி வழிபட்டு வருகிறேன். ஆறாவது முயற்சி செய்து மரியாதைக்குரிய குணசேகரன் சக்தியில் சொல்லக்கூடிய இருவரும் இருந்து பகவானாக இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அடியேன் மதியழகன் என்று எனக்காக 50 ரூபாயில் பரிசாக வருகின்றார்கள். நான் எந்த பேரும் தாங்கி வந்திருக்கிறேனோ அந்த பகவானுடைய தனிப்பெரும் கருளை அவர்களுக்கு கிடைத்து ஆண்டவன் கொடுத்த வயதில் அவர்களுக்கு எது வருகிறோ அவர்களையும் நோயற்ற வாழ்வில் தொழிலற்ற செல்வமாக ஆரோக்கிய போல் வாழ வேண்டும் என்று இதற்கு ஆண்டவனை காட்சிக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. அப்படி இந்த தயாரம் கேட்கிறதே இங்க இருக்கிற அனைவரும் ஏற்படலாம் ஒரு புதிய விஷய மனை ஏற்பாடும் கருத்து ஏற்பாடும் என்றால் பணத்தை பண்ணுவதும் காசை காசு பாலாகி இந்த திருவிழாவை செய்து ஆண்டவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அவனது ஒருவனும் அசையாது என்று சொல்வார்கள். அதனால் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து பல நாடுகளை சொல்லி ஆள வச்சு ஆதரவு பார்த்த ஐயா கிராம பெரியோரில் ஒருவர் நாட்டாமல் விழாப்பொழுது அவர் வருவதாக இருந்து இந்த கிராமத்தை சிறிதென வழியளித்துக் கொண்டிருக்கின்ற ஐயாவர்கள் அரியணைக்கு பொன்னாடை போட்டி 100 ரூபாயை பரிசாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனப்பூர்வமான நிதி வணக்கத்தையும் போய் வாழிய வளமும் நலமும் பெறப்பட்டு இன்னும் பல காலம் இந்த இதை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை காட்டிட்டு அவருக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அப்படி பல ஆலயங்களை சொல்லி மக்களால் வழங்கி வழிபட்டு வருகிறார். வடவராமனுக்கு சென்று அம்மான் கஞ்சனை மட்டும் கொண்டே அக்கிரமத்தை அழித்து தர்மத்தை நிலையாட்டுவதற்காகவே நான் அவராலும் செய்தவன். அதனால் என்னை எல்லோரும் காக்கும் கடவுள் இல்லல்லவா சொல்வார்கள். கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பார்கள். கோவிந்தா என்று எங்கே கூப்பிடு கேட்கிறதோ அங்கே அருள் பார்வை உடனே கிடைக்கும். அரே சாமி ஓய்தா ஓய்தா சுகி பாபா ஏய் இருமைய பேர் என்ன என் பேர் ஏறாது இதுவரைக்கு நாமத்தில் ஏற்பட்டுவிட்டது. ஏழைகள்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். என்ன சொன்னீங்கன்னா ராஜத்தை பங்குதான இந்த கதையே எல்லாம் மகாபாரத கதை என்ன கதை? பங்காளிக்கு ஏற்பட்ட ஒரு பங்காளி என்ன தகப்பனாரும் பாட்டனாரும் சம்பாதித்து வச்ச சொத்திலே பங்கு உடையவன், அதான் பங்கு ஆகி இல்லையா? தந்தைகளில் வந்த அண்ணன் தம்பிக்கு பங்கு ஆகி இருக்கிறது. அதே தாய்களில் அண்ணன் இருக்கான், சிறிய தாயார் பிள்ளை பெரிய தாயார் பிள்ளை அப்படி ஒரு அண்ணன் இருக்கு இல்லையா? எங்க பெரியமா போய் சின்னமா போய் அந்த அண்ணன் தம்பிக்கு தாயா ஆகி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு தாய்களில் வர அண்ணன், இவன் தந்தைகளில் வர அண்ணன் தம்பி பங்கு உடையவன் என்பதனாலே பங்கு ஆகி
அதுபோல எனக்கும் என் அண்ணனுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள் தேவையெல்லாம் சேர்ந்து. அப்படி பங்கிடும் பொழுது ஒரு பசு பொதுவாக நின்று விட்டது. அந்த பசை என்ன செய்தார்கள்? என்ன இருந்தாலும் வயலில் தெரியவில்லை, மூத்தவனுக்கு கொடுத்து விடலாம் அப்படி என்று அண்ணனுக்கு கொடுத்தார்கள். நான் இளைஞர் பாலில் தயிர் நோய் எண்ணெய் எல்லாம் விரும்பி சாப்பிட்டேன். பசுக்களை காத்து வைத்தவர், ஆவுகளை நிற்கிறவர், கோவுகளை காத்தவர். கோவர்த்தனகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு மலையை கொள்ளையாக பிடித்து இந்திய விருந்தினராக விசித்த பொழுது அந்த மலையில் இருந்து பான மலையிலிருந்து ஆவுகளை காத்து வைக்கிறவர் இல்லையா? எனக்கு கோபம் வந்தது. பசுமத்தை அண்ணனுக்கு கொடுத்தாங்க. கடந்து நேர கோபத்தோடு சென்று அழகிய ஒரு உயர்ந்த மலை, அந்த மலையிலே போய் அமர்ந்து கொண்டேன். இதை எல்லோரும் தேடி தேடி பார்க்கிறார்கள், எந்த தேடியும் கிடைக்கவில்லை. கடைசியாக உங்களுடைய கண்டுபிடித்து விட்டார்கள். அது பார்த்தாயா, அந்த மலையின் கீழே அமர்ந்திருக்கிறான் வேங்கடவன். யாரு? ஆமா, அமர்ந்திருக்கிறான். அவனை வெங்கடேசா வேங்கடவா என்று கூப்பிட்டால் திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் கோபத்தோடு இருக்கு, எதற்காக கோபத்து வந்தாமா அதை சொன்னால்தான் அவன் திரும்பி பார்ப்பான் என்று கோவிந்தா என்று சொன்னார்கள். கோவிந்தா பசு இந்தா பசு இந்த கோவிந்தா அப்படி என்று சொல்லி நான் திருப்பி பார்த்தேன். அந்த வார்த்தையை சொன்னோடனே அங்கு எப்படி நான் திரும்பி பார்த்தேனோ அது சொல்லி இந்த பூரையில் வாழ்கிற மக்கள் நல்லது நடந்தாலும் சரி அல்லது கெட்டது நடந்தாலும் சரி எந்த இடத்திலும் என்னை கோவிந்தா என்று அழைப்பார்கள். சுவாமியை தாக்குதல் செய்து ஈவிழா வருவதற்கு தேவையை அலங்காரம் செய்து கொண்டு வரும். அப்போதும் கோவிந்தா உயிருக்கு உயிரானதுக்கு இந்த பூர்வ உடலை அதே போல அலங்கரித்து அதோடு தேவையை பள்ளக்கிலே வைத்து அதை தூக்கும் பொழுதும் கோவிந்தா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏன் கோவிந்தா என்று சொன்னால் அங்கு எப்படி நான் திரும்பி பார்த்தேனோ அதுபோல நான் திரும்பி பார்த்தேன் அருள் பார்வை என்று படுகிறது. ஆண்டவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே அழைக்கப்பட்ட கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே வாழ்க்கை என்ன சரியான பெரியவருடைய காலில் போயிருந்தா அவங்க வாழ்த்துவாங்க, இன்னும் சொல்லுவாங்க உங்க என்ன மூலம் வாழ வேண்டும். காரணம் நல்லது நினைத்தால் நல்ல நீ தீர நினைத்தால் தீர அதுதான் சொல்ல உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு. அன்றைக்கே அதே காட்சியாக சொன்னாங்க தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் எதிர்காலம் தீவும் நன்றும் பிறந்தவ வாழா என்ன சொன்னாங்க? தீவும் நன்றும் பிறந்தவ வாழா. அதுக்கு நீயும் காரணமாக இருக்க. காரணம் உன்னை நீ அறிந்து நீ செய்கிற தப்பு ஒரு தெரியாது, அடுத்தவங்க தான் செய்யும். ஆனா அடுத்தவங்க செய்கிற தப்பை மட்டும் நீ சுட்டி காட்டி செய்துட்டு இருக்க. உலகமே அப்படிதான் இருக்குது. அதனால வள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏரியா குற்றம் போல் தம் குற்றம் கண்டுபிடித்து தீருங்கும் மண்ணும் இருக்கு என்று சொன்னார். அடுத்தவருடைய குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுபோல உங்கள்கிட்ட முதலே என்ன குற்றம் இருக்கிறது என்பதை அறிந்து அறிவை திருத்திக் கொண்டால் உலகத்தில் பிரச்சனையை என்று சொல்றாங்க. அவங்க அப்படியே தெரிந்து கொள்வார்கள். முதல்ல நீ செய்யா ஆமா நீ உலகத்தில் உலகத்தில் போராடலாம். தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி, தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி உண்மை உணர்வு அடுத்தவருக்கு அப்புறம் போக நீங்க நல்லது நினைப்பதான் இன்னொரு நன்றாக இருக்கிறேன். நல்லது நல்லது நினைக்கிறேன். ஆமாம் சார். தங்கி அதே
சாமி திருப்பதிக்கு நாங்கள் 3 பேர் கோயிலுக்கு போகணும். நான் எங்கள் தகலை எங்கள் தம்பி 3 பேர் போகணும். நடந்தால் தான் போகிறோம் சாமி. திருப்பதிக்கு போய் நான் பார்க்குறேன். அந்த மலையின் கீழே நான் அமர்ந்த பொழுது கோவில் சொன்னீங்க. அப்படி நான் அமர்ந்த காரணத்தினால்தான் அந்த இடத்துக்கு திருப்பதி என்று பெயர். திரு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அங்கே அமர்ந்ததுனால திருனா மலையாளத்துக்கு அது எல்லா ஊருக்கும் வராது. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும்தான் திரு 2 எழுத்து வரும். ஏன்னா இது நல்லா பாரு, நம்ம நாட்டை பொறுத்தவரையில் திரு என்ற எழுத்து எந்த ஊருக்கு வருதோ அங்கே பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம் இருக்கும். இல்லைன்னா பகவானுடைய ஆலயம். அந்த ஊருக்கு திருன்னு முன்னாடி வரும். திருப்பதி, திருக்காலத்தி, திருக்கணிகை, திருக்காஞ்சி, திரு அண்ணாமலை, திருவக்கரை, திருக்கோவிலூர், திருநெல்லூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பலாய்வை, திருவேகம், திருச்செந்தூர், திருவனந்தபுரம், திருப்பாதிரியூர். திருப்பாதிரியூர்னா என்ன உங்களுக்கு தெரியல? அது கடலூர்னு சொல்லிட்டு புதுச்சேரி கடலூர் பழைய பேர் திருப்பாதிரியூர், திருப்புள்ளூருக்கு வேலூர், திருகாழி. திருகாழினா என்ன வரும்? சீர்காழி. அது திருகாழினா வடச்சொல் சீயை மாதிரி தமிழ இலக்கியத்தோடு திரு ஸ்ரீ என்பது வடமொழி. அது தமிழில் சொன்னால் திரு. சீர்காழி என்பதை திருகாழின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பக்கத்துல வைத்தீஸ்வரர் கோயில் சொல்றாங்க. அது வைத்தீஸ்வரர் கோயில். அங்கே சிவபெருமான் அங்காளன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு வைத்தியம் பார்க்க வந்ததுனால வைத்தீஸ்வரன் சொல்லிட்டாங்க. ஆனா திருப்புள்ளூருக்கு வேலூர் அப்படின்னு பெயர். எங்கெல்லாம் இறைவனுடைய தலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் திருன்னு வரும். அதுபோல கடவுளுக்கு என்று திருப்பாதிரி. இன்னொரு விஷயம், நான் அங்காங்கே இப்ப சிவாலயம் இருக்கிறேன். அங்காங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு ஒரு பெயர். திருவண்ணாமலையிலே அருணாச்சலேஸ்வரர், திருவக்கரையிலே சந்திர மௌலீஸ்வரர், காஞ்சிபுரத்திலே ஏகாம்பரேஸ்வரர், காலத்திலே பாலத்தீஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், திருப்பாதிரி பாடலீஸ்வரர். பாடலீஸ்வரர் பாடல் 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 திரு என்று முன்னாடி வந்தால் ஈஸ்வரனுடைய ஆலயமோ மகனுடைய ஆலயமோ இருக்கும். அப்ப திருப்பாதிரிக்கு திருப்பாடலீஸ்வரர் அங்க இருக்கிறார். திருவாக்கு இருக்கிறார். திருக்கனூர்ல எந்த ஈஸ்வரர் இருக்கிறார்? திருக்கனூர். திருக்கனூருக்கு திருன்னு வருதுல்ல முன்னாடி. அப்ப திருக்கனூர்ல எந்த ஈஸ்வரர் இருக்கிறார்? ஏதாவது ஒரு ஆலயம் இருக்குடா. இல்லாம திருக்கனூர் அதனாலதாங்க திருக்கனூர் வச்சிருக்கிறாங்க பேரு. திருக்கனூர்ல என்ன ஈஸ்வரர் இருக்கிறார் தெரியுமா? அங்க பாட்டில் ஈஸ்வரர் இருக்கிறார். இந்த பாடல் ஈஸ்வரர் திருக்கனூர்ல பாட்டில் ஈஸ்வரர். திருப்பாதிரி என்ற கடவுளுடைய பாடல் ஈஸ்வரர். திருக்கனூர்ல பாட்டில் ஈஸ்வரர். கோட்டை பாட்டில் 50 ரூபா 30 ரூபா 40 ரூபா 70 ரூபா. அதுதான் திருக்கனூர் பேர் வச்சுக்கலாம். முக்கியம் மட்டும் போனதா இருந்தாத ஒன்றுமே இருந்திருந்த லாபம் சொல்லுவாங்க. அதுதான் கஷ்டமா இருக்குது. கிடைச்சாத மாதிரி செய்யறமான்னு 2 நாளா நிம்மதியா பிரச்சனை இல்லை. அப்படியா? சரியப்பா. இந்த உலகத்திலே இரண்டாவது ஒரு நாளைக்கு இருந்துதான் ஆக வேண்டியிருந்ததான் பிறந்த உடனே இரமாவது மரணங்கிறாங்க. எப்படி அவனும் அதுதான் ஆசை என்று. இந்த உலகத்துல 4 குணம் இருக்கு. எப்படி சாமி? ஆசை உடையவன் அரக்கன், பற்று உடையவன் விலங்கு, அன்பு உடையவன் மனிதன், அருள் உடையவன் இறைவன். ஆசை உடையவன் அரக்கன்னா நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இந்த அரக்கன் இருக்கும் நான் மட்டும் வாழணும். அதுக்கு பேர் தான் ஆசை. பற்று உடையவன் விலங்குன்னு சொல்லல. அந்த விலங்கு என்ன? தான் தன் பிள்ளைகளும் வாழணும் அப்படின்னு நினைக்கும். அது பற்று. அன்புடையவன் மனிதன் சொல்லுங்க. மனிதனாகிய நாம என்ன செய்வோம்? நாமும் நம் குடும்பத்தார், நம் சுற்றத்தார், நம்மோடு பழகியவர்களும் நம்முடைய நண்பர்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம் அன்பு. ஆனால் நல்லவன் இருந்தாலும்
அருளுடையவன். ஆசை, பற்று, அன்பு, அருள். சரியா? இந்த உலகம் எப்படி இருக்கிறது? இந்த பூமி, இந்த பூமியை சுற்றி நீர் இருக்கிறது. நீர் என்ன? ஆறு என்று சொல்லக்கூடிய சமுத்திரம். அந்த நீரை சுற்றி வச்சு நிலத்தை நதியை வச்சு அதை நம்ம வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் இறைவன். நமக்கு எப்போதும் ஆபத்து சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போது வருவது யாருக்கும் தெரியாது. அதுதான் பெரியவர்கள் சொல்வார்கள். இப்போவோ பெரியவோ இன்னும் ஏறமோ, இறைவியோ பகையோ எந்தெந்த வேலை செய்கிறோ, அப்பிலோ தீயிலோ நாயிலோ தேயிலோ அளவுதான் படி நேரமோ, செப்பையும் காட்டிலோ ஏற்றியோ எண்ணெயில் இருந்திடும் செல்வார் நடராஜி. உடலை விட்டு உயிரானது எப்போது புரியும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த நீராக ஆபத்து வரலாம், அதுக்கு சுனாமி என்று பெயர். காற்றால ஆபத்து வரலாம், புயல் என்று சொல்வார்கள். மன்னர் நிலத்தாலே ஆபத்து வரலாம், பூகம்பம்னு சொல்றோம். அப்ப ஆபத்தை நோக்கி எப்போதுமே சூழ்ந்திருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்வு நிலையில்லாத ஒரு வாழ்வு இல்லையா? நீரில் இருந்து எழுகின்ற குமிழ் போன்ற நீர் குமிழ் போல் நிலையில்லாத ஒரு வாழ்வு. ஒரு சில பேர் இன்னும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவன் என்னமோ வாழ மாதிரி ஒரு வார்த்தையும் சேர்த்து விதமா அவனுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தன்னை உணர வேண்டும் என்று சொன்னோம். என்ன ஆண்டவர் படித்தான், கோட்டை கட்டி நிலையில்லாத உயிரை தந்த நிலவன் எங்கே எங்கே அவன் எங்கே? உலகம் என்ற நான்கிழத்தை ஏன் கொடுத்தாலும் அவன் என்ற நான்கிழத்தி எங்கிருக்கிறானோ மறைவிட்டானோ இதை ஒழித்து கொண்டானோ நம் ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிட்டானோ அவன் ஓடிவிட்டானோ. அதிலிருந்து வந்ததுதான் மேடை நாடகம். இந்த மேடை நாடகத்திலிருந்து வந்ததுதான் செய்யுமா? அந்த திரையை செய்யும் வீட்டிலேயே பார்க்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கப்பட்டதான் சின்ன திரை டிவி. இப்ப பேனாவிலே வந்துச்சு சாமி. பேனாவில எப்ப வந்தது? கேமரா டிவிலாம் தெரியலாம். ஓவியம் எடுப்பது வந்திருக்காது. எங்கேயும் வந்ததா? அப்படியா? அங்க தேர்தல் ஆசிரியர் வேட்டம் போட்டு வெளியே வந்த ஒரு வாத்தியார் வேட்டம் போட்டு அந்த பக்கம் பண்ண மாதிரி, ஐயா நீங்க எந்த ஊருக்கு கேட்ட உடனே, அடே நீ எந்த ஊர் என்று கேட்டால் நான் இருந்தவோ சென்னையில் ஊர் அந்தமான நகரையிட்டு இளஞ்சமான நகருள் சார்ந்து அந்த சொந்தமான ஒருவன் தோணி நான் புயமுடன் புயலமாகி வந்ததோ இருநாள் பாதை மகளுடன் சென்று கொள்வார். இப்படி பாடுவார். அந்த இசையே என்ன அர்த்தம் கருதியா? நீ எந்த ஊர் என்று கேட்டால் எந்த ஊர் கேட்கல, நான் இருந்தவோ சென்னை
முதல்ல அப்பா கிட்ட தான் நான் இருந்தேன். தந்தை ஆமாண்டா. பக்கத்துல அப்பா கிட்ட 2 மாதம். எப்படி என்ன ஒரு குழந்தை உருவாவதற்கு அந்த சீல அணுக்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உதிரமா மாறி அந்த உதிரத்தை சீல அணுக்கள் உயிரணுக்கள் போன்றதல்ல அதுக்கு 2 மாதம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் இன்பத்தால் உலகிலிருந்து இன்பத்தை சுமிப்பார்கள். அப்படி சுமிக்கிற பொழுது அப்பா கிட்ட இருக்கிற அந்த உயிரணுக்கு அம்மாவின் கருப்பையில் வரும். அங்க வந்து கருமுட்டை வெடித்து நாம் உருவாகி தாயை வைத்து ஒரு 10 மாதம் இருக்கிறோம். அப்ப மொத்தம் எத்தனை மாதம் இருக்கிறோம்? 12 மாதம். ஆனா என்ன சொல்றோம்? 10 மாதம் சுமந்து பெற்றால் தாயின்னு சொல்லிட்டு இருக்கோம். 12 மாதம் கருப்பையில் இருக்கிறோம். ஏய் சொல்றதை கேட்டு அது ஒரு இல்ல ஏன் இப்ப குழந்தைகளும் வளர்ந்து அவன் பேரை எழுதுற போது 10 மாதம் சுமக்கிற தாயை எடுத்து முன்னாடி போட மாட்டான். தந்தையாரை எடுத்துதான் முன்னாடி போடுவோம் இல்லையா? அப்ப ஏன் தந்தையாரை எடுத்து போறான்னா 10 மாதம் தாய் சுமக்கிறதுக்கு முன்னாடி தந்தையிடத்துல இருந்துதான் இங்க வந்தான். அதனாலதான் எந்த ஊர் என்று கேட்டால் இருந்தது ஒரு தந்தை நல்லூர். அந்த நாள் இருந்து என் அன்னை மாணவர்கள் சார்ந்து அங்கு சொந்தமா ஒரு கூடி திருமணம் பயணமாகி வந்தவரை நீண்டாள் பாதை அப்படின்னு தெரிவித்தார்கள் சொல்வார்கள். அதுபோல நான் பாடுகிறேன் இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தை ஏன் படித்தானோ என்ற இந்த பாட்டிலே அப்பா என்று முன்னெடுத்து நம்மை கொண்டு வந்தாரோ. அப்பா என்று முன்னெடுத்து ஆரம்பித்தாரோ. நம்மை கொண்டு வந்தாரோ. அந்த வழியாக நமக்கு உருவம் தந்தாரோ. அன்னை வழியாக நமக்கு உருவம் தந்தாரோ. அவர் ஆடிப்பட அவரையே திறக்க வைத்தாரோ. அவர் ஆடிப்பட இந்த அவரையே நம்மை திறக்க வைத்தாரோ. அவரை நினைக்க வைத்தாரோ. உலகம் என்ற நம்பிக்கை ஏன் படைத்தாரோ. அவன் இறைவன் என்ற நம்பிக்கை எங்கிச் சென்றானோ. பருவமயத்தில் பருவரடி வாசம் வைத்தானோ. அது வந்த பின்பு மனதிலே ஒரு மயக்கம் வைத்தாரோ. நமக்கு பருவமயத்தில் பருவரடி வாசம் வைத்தானோ. அது வந்த பின்பு மனதிலே ஒரு மயக்கம் வைத்தாரோ. மனைவி என்ற குரலை தந்து இழுத்து வைத்தாரோ. மனைவி என்ற குரலை தந்து இழுத்து வைத்தாரோ. அவன் குடும்பம் என்ற வார்த்தையே சுமக்க வைத்தாரோ. அவன் குடும்பம் என்ற வார்த்தையே சுமக்க வைத்தாரோ. அவரை நினைக்க வைத்தாரோ. உலகம் என்ற நம்பிக்கை ஏன் படைத்தாரோ. அவன் இறைவன் என்ற நம்பிக்கை எங்கிச் சென்றாரோ. துணியிலே பிறக்க வைத்து இயற்கையிலே வாழ வைத்து
வாழ்க்கையெல்லாம் நினைத்து பார்த்தால் இந்த உலகத்திலே எல்லாம் நமக்கு சொந்தமடா. உலகம் என்ற நான்கெழுத்தை என் படைத்தாலும் அவன் இறைவன் என்ற நான்கெழுத்தை எண்ணிச் சென்றானோ மறைவிட்டானோ இதை ஒழித்து கொண்டானோ நம் ஒருவருக்கும் தெரியாமல் ஓடிவிட்டானோ அவன் ஓடிவிட்டானோ. உலகம் என்ற நான்கெழுத்தை என் படைத்தானோ அவன் ஏன் படைத்தான். படிச்சுட்டு நம்மளோட வச்சுக்கோங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. பாண்டவர்கள் அனைவரும் கண்ணால இப்படி என்னை நினைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆமாங்க. அவர்கள் எப்போது அழைத்தால் உடனே ஓடி சென்று அவர்களுக்கு சற்று ஆலோசனையை கூறி அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்கிறார். அதனால்தான் ஆபத்து வந்தவன் அநாகரிகன் என்று சொல்றார்கள். அது மட்டும் இல்ல, மாமாவே என்னுடைய குல விளக்கு அப்படின்னு நினைச்சிருக்கான். குல விளக்கு அப்படின்னு நினைச்சிருக்கான். குல விளக்கு குல விளக்கு இப்படியெல்லாம் நினைச்சிருக்கான். ஆனால் சூதனையான பாண்டவர்கள் நான் அந்த வேலையே ஏன் நான் இருக்கிற விஷயம் பாண்டவ விஷயம் செய்யாது இல்லையா? அந்த காலம் நேரம் எப்போது வரும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். பூமார் வாழ்க்கை தீர்க்க வேண்டும். பூமார் அதிகரித்து விட்டது என்று சொன்னார். அதன் செலுத்தி என்பதை எண்ணிய பாண்டவர்கள் நம்ம புலவருக்கு நின்றிருக்காங்க. நான் அந்த பாண்டவருக்கு தெரியாது. கௌரவன் சொல்லக்கூடிய துரியோதனர்களுக்கு தெரியாது. இது என்னன்னா, பாண்டவர்களோடு நான் ஏன் இருக்கேன்னா, இவர்கள் அறிவுகளாக இருந்தாலும் அறவழியிலே நடப்பவர்கள். நியாயம், நீதி, ஏழ்மை, தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த வழியில் நடப்பதனாலே நான் இவர்களோடு இருக்கேன். ஆனால் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்வதனாலே அவர்களை கொஞ்சம் எதிரியாக வச்சிருக்கேன். அவங்களோடு நான் போக மாட்டேன். இரண்டும் ஒன்றுதாங்க, இருவரும் பங்காளிகள் தானே இல்லையா? யார் புரிவாங்க? என் அண்ணன் பலராம சக்கரவர்த்தியும் மதுமகன் பலராமனுடைய அண்ணன் மகன் பானுமதியை கண்டு அவன் கல்யாணம் எனக்கு அவன் மருமகன் நான் சிறிய மகன். அது மட்டும் இல்ல, அவனுடைய மகன் லட்சணகுமாரி அப்படி ஒரு பெண்ணு. யாரு? துரியோதனுடைய பெண். லட்சணகுமாரி. அந்த லட்சணகுமாரி என்ற பெண்ணை என்னுடைய மகன் சாம்பவான் என்று சொல்லக்கூடிய மகனுக்கு தான் நம்ம கல்யாணம் பெண் கொடுத்து பெண் என்று. அது மட்டுமா, எனக்கு வச்சதாக இன்னொரு பெண் இருந்தார் சுந்தரி. மூன்றாவது சம்பந்தமாக அவருடைய மகன் லட்சணகுமாருக்கு எல்லாமே திருமணம் செய்ய சென்றவனா எப்படி ஒவ்வொரு ஒன்று பெண் கொடுத்து பெண் எடுத்து பெண் கொடுத்து பெண் எடுத்து சொல்றா இருந்தாலும் அவன் நடத்த இந்த முறை சரி, அவனுடைய செயல்பாடு சரி, எப்படி சரி, நியாயமான வழியில் நடந்ததுன்னா என் நகர் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கடல் எடுத்து போயிட்டீங்கன்னா கொஞ்சம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அப்படித்தான் எதுவும் அப்படிதாங்க. அதனால இருக்காது. அப்படி அவன் இருக்கிறான்னா அவர்களோடு நான் சேராமல் அயல்நாடு பாண்டவர்களோடு சேர்ந்து இப்போது அவர்கள் நினைக்கிறார்கள் நான் சொல்லி என்னவென்று அறிய வேண்டும். அதனால நீ இப்படி அழைப்பார் அவருக்கு சொல்லி நான் வெளியிட்டு போக வேண்டும். சீக்கிரம் பாட வந்து